நுவரெலியா ஹட்டன் பிரதான வீதியில் நானு ஓயா கிளாரண்டன் பகுதியில் டீசல் மற்றும் பெட்ரோல் ஏற்றிச் சென்ற எரிபொருள் பவுசர் ஒன்று நேற்று மாலை கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பாரிய போக்குவரத்து நெரிசலும் எரிபொருள் கசிவும் ஏற்பட்டது. Zuzi, the clothing store. முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள். அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம். கொட்டஹென, ஹட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில். சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள். கொலன்னாவில் ஹட்டன் வழியாக வெளிமடை நோக்கி பயணிக்கும் போதே இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது. குறித்த பவுசரில் 33,000 லிட்டர் டீசல் மற்றும் பெட்ரோல் வெவ்வேறாக பிரித்து இருந்ததாகவும் பெருமளவிலான எரிபொருள் இந்த விபத்தில் கசிந்து வெளியேறி வீணாகியுள்ளதுடன் குறித்த பகுதியில் பரவியுள்ளது எனவும் போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளது. பவுசர் கவிழ்ந்ததை அடுத்து கசிந்த எரிபொருளை பெருந்திரளான பொதுமக்கள் மிக நீண்ட வரிசையில் காத்திருந்து சேகரித்து சென்றுள்ளனர். அதன் பின்னர் உடனடியாக சிலான் பெட்ரோலியம் கூட்டுத்தாபனத்தின் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விஜயம் செய்து மேலும் கசிவை தடுக்க எஞ்சிய எரிபொருளை மற்றைய பவுசர்களுக்கு மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை எடுத்துள்ளனர். எவ்வாறாயினும் சுமார் 20,000 லிட்டர் எரிபொருள் மாத்திரம் எஞ்சியதாகவும் ஏனையதை கசிவு ஏற்பட்டதன் மூலம் பொதுமக்கள் சேகரித்துக் கொண்டதாகவும் சிலான் பெட்ரோலியம் கூட்டுத்தாபனத்தின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விபத்தின் எரிபொருள் கசிவு ஏற்பட்ட இடத்தில் அருகில் உள்ள நீரோடையில் எரிபொருள் கலந்ததால் குறித்த நீரை பயன்படுத்தும் பிரதேச மக்கள் மிக அவதானமாக செயல்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். மேலும் குறித்த நீர் மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்தில் சங்கமிக்கின்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை குறித்த விபத்துக்கான காரணம் இதுவரை தெரிய வராத நிலையில் மேலதிக விசாரணைகளை நானு ஓயா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.